கோய்யா. என்னத்தான் பேச நீங்க ஆமா ஆனா நீங்க மனசுல ரொம்ப ஆசை அதிகமாயிடுச்சு. நாங்க எல்லாரும் எங்க திரும்ப போறோம்? காட்டுக்கிட்டே போறோம். காட்டுக்கிட்டே வா. நாய் துரத்துறேன். ஏன் காட்டுக்கிட்டே போனா? ஏங்க காட்டுக்கு காவலுக்கு போக போறோம். எங்கம்மா போறீங்க? காட்டுக்கு காவலுக்கு போக போறோம். ஏமா வனிதா? என்னனே? அவனுக்கு கேட்ட கோச்சுக்க மாட்டியே. காட்டுக்கு காவலுக்கு. ஏமா காவலுக்கு போற மாதிரியா வந்திருக்க? பின்ன ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரி இருக்கு. இத்தனை போட்டுடா. அங்க போயா? அது சரி. நல்லா இருக்குமா? நல்ல என் மனசுக்குள்ள ஆசையில உங்க கிட்ட சொல்லணும். அப்படியே? ஆமாங்க. நல்லா சொல்லுங்க. சொல்லவா? ஹல் 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 ஓகே. அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள ஆவி
சின்ன பொண்ணு. ஆமா, ரொம்ப சின்ன பொண்ணுங்க. அட்டக்க ஒட்டுக்கமான பொண்ணு. அவளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு. ஆமாங்க, அவளை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சின்ன பிள்ளை. துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இது வானமாத்து பூமி, வந்து சேர்ந்து நடந்தத காமி. வேணாண்டி அம்பல பாவம், அங்காத எங்களோட சாபம். கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. மாமா அடியே நல்லா இருக்கீங்களா? அடியே ஜெயிலு என்ன மாமா? என்ன அடி தூள் கலப்புற? ஆமா மாமா, நானே எதை எடுத்து எதுக்குள்ள வைக்கணும் மறந்தே போயிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். அடியாய் என்ன மாமா? இந்தாரி. என்ன மாமா? சத்தியமா சொல்றேன்டி. ஏன் மாமா? நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். நீ பல பொம்பளே பார்த்துருப்ப மாமா, எனக்கு தெரியும். ஓராடே பாரு, நான் பொம்பளை போறியா? இல்ல ஊர்ல தப்பா நினைக்க மாட்டாங்க. போற வர்ற இடத்துல மாமா. அப்படி போற வரப்ப ஆமா எத்தனை பெண்களை பார்த்தாலும் இன்னைக்கு தான் சரிங்க மாமா, நம்ம ஒரு மேடையில ஆஹா நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன். எப்படி மாமா? நெஞ்செல்லாம் மசுறு முளைச்ச பொம்பளைய பாக்குறேன். நெஞ்சில மசுறு முளைச்சதையாம் பார்த்தேன். வேற அங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சு வரும் மாமா சொல்லி. மாமா ஓ, என்னைய மாதிரி கொடுமை யாருக்குமே வரக்கூடாது மாமா. அந்த கொடுமை எங்க எங்க செப்பு இந்த வரேன். என்னது அந்த கொடுமை? செப்பு செப்பு அதை தேடி நாளுமே. அண்ணே மாமா, ஓ வடக்கிப்பட்டி மாமா சொல்லு. ராமசாமி மாமா சொல்லுடி. வடக்கிப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த பணம். ஏய், நான் கழிஞ்சு விட்டுடியே. ஊர் பேரை பாத்துற மாமா. வேற ஒண்ணும் இல்ல மாமா, போயும் ஒரு ஈபிக்காரனை கல்யாணம் பண்ணேன் மாமா. ஏன்டி கவர்மெண்ட் சம்பளம் நல்லா? கவர்மெண்ட் சம்பளம் நல்லா பீஸ் கிரீடம் மாட்டுவேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு அவனை நம்பி கல்யாணத்தை பண்ணேன் மாமா. கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் முதல் ராத்திரில படுத்துருந்தோம் மாமா. வந்த உடனே சொன்னான், நான் பாலை கொடுத்தேன், அவன் பழத்தை கொடுத்தான். உனக்கு ரொம்ப வாழைப்பழத்தை மாமா. நான் பாலை கொடுத்தேன், குடிச்சு அவனும் தின்னுட்டான் மாமா. தின்ன உடனே லைட் அணைக்கட்டுமான்னு கேட்டேன். சரிண்ணா மாமா. நான் போய் சுவிட்ச் ஆஃப் பண்றேன், வந்து பாக்குறேன் மெத்தையில ஆளை காணோம் மாமா. ஏன்டி? மறுபடியும் போனேன், லைட்டை போட்டேன், வந்துட்டேன் மறுபடியும். அட எங்கனே உட்காரு, லைட்டை போடுறேன் இரு ஆஃப் பண்ணிட்டு வர. மறுபடியும் போய் லைட் ஆஃப் பண்ணல, வந்து பாக்குறேன் மெத்தையில ஆளை காணோம். என்ன சொல்ற? எனக்கு கடுப்பு ஆயிருச்சு. என்னடா கரண்ட் ஆஃப் பண்ண ஆளு காணா பண்ண. மறுபடியும் போய் சுவிட்ச் ஆஃப் பண்றேன், இந்த மூதேவி பியூஸ் போச்சுன்னு நினைச்சு பியூஸ் கரியட்ட போய் நின்றுக்காண்டா. கரண்ட் பில்ல பீஸ் போடுற யாபகத்திலேயே இந்த மூதேவி இங்கே பீஸ் போட லைட் ஆஃப் பண்ணா அந்த பீஸை போடுறதுக்கு அங்க போயிடுறேன். இவன் சரிப்பட்ட மாட்டேன்னு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன் மாமா. அடுத்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி பாருங்க. யாரு? அவர் தான் அருமையான மனுஷன். யார் தெரியுமா? கொத்தனார கல்யாணம் பண்ணி மட்ட பழகளே பூசிருப்பாரு. கொத்தனார கல்யாணம் பண்ணோம்னா நல்லா சந்தோஷமா இருக்கா. எத்த தண்டி ஓட்டையும் கொக்கமக்க ஒரு கை சாந்தில் அடைச்சு போடான்னு அவனை நம்பி கல்யாணத்தை பண்ணேன் மாமா. அவன் தப்பு பண்ணா பூசி மொழியிடுறேன், நான் தப்பு பண்ணா வீடு கட்டி அடிக்கிறான் மாமா. வீடு கட்டி அடிக்கிறானா? வீடு கட்டி அடிச்சு இவன் பாடு சாந்து சட்டியை தூக்கி விடுறேன். அன்னைக்கு சட்டியை தூக்குன்னா மாட்டேன்னு, இல்ல சட்டியை தூக்குன்னு மறுபடியும் சொன்னா, இல்ல வேண்டாம் மாமான்னு. நீ சட்டியை தூக்குறியா இல்லையாடின்னு ஒரே வாட்டி தான் தூக்குனேன். அதுல பக்காவாத வந்து இழுத்துக்கிட்டவே இன்னொரு வரைக்கும் எங்க இருக்கான்னு தெரியல மாமா. ஒரு வாட்டி தான் தூக்குனேன், அதுக்கே கை கால் இழுத்துருச்சு. ஒரு வாட்டி தூக்குவா மாமா.
ஏன் என் கைகள் இழுக்கவா? இல்ல மாமா, உனக்கெல்லாம் இழுக்காது மாமா. சரி, நான் அவனை டிவைஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன். யாரு? வீடியோகிராஃபரை கல்யாணம் பண்ணேன். வீடியோ எடுக்கிறவரை கல்யாணம் பண்ணோம்னா ஊருக்கு போய் ஏதாவது வீடியோ எடுத்தா அதை பொறப்ப நடத்திடுவாரு. என்ன இருந்த இடத்துலயே சம்பளம். வீடியோ தூக்கி வச்சா கவர் பண்ணா போதும்னு நினைச்சு கல்யாணத்தை பண்ணேன் மாமா. கல்யாணத்தை பண்ணி அவரோடையாவது எப்படியாவது ஏதாவது கொண்டாடிடலான்னு பார்த்தேன். அந்த ஆள் வந்தோடனே மாமா வந்துட்டேன் மாமா. நானும் மாமானு மேல கை போட போடுறேன். இன்னும் ஷார்ட் ரெடியால கையை எடுறீங்கிறேன். ஷார்ட் ரெடியாகல. இந்த மூதேவி சினிமா படம் எடுக்கிற யாபத்துல எந்திரிப்பான் பொறுக்கியா. நான் கையை தூக்கி போட்டா இவனுக்கு ஷார்ட் ரெடி ஆகலையா, அடுத்த டேக்குக்கு வான்னு விரட்டி விட்டுறாயா வெளியில. இவனாவது பரவாயில்ல மாமா. ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டேன் மாமா. நல்லா ஓட்டு வர. அட நல்லா தயா ஓட்டுறேன். இவன் பாட்டுக்கு ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சு என் பாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தட்டுக்கிட்டு தண்ணி குடிக்க தட்டை எடுத்து டக்குன்னு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடறான். கியர் இல்லைன்னு என் முட்டை பிடிச்சி கிட்டுக்கு புடுக்குன்னு ஆட்ட ஆரம்பிச்சத. காலை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறேன், வேற எதை பிடிச்சி ஆட்ட முடியும். அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன். கடைசியா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி பாருங்க. அவர் தான் தங்கமான மனுஷன். யாரு? ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணேன். ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணோம்னா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸை பிடிச்சி அப்பிக்கிட்டே இருக்கலாம். நல்லா குழுன்னு இருக்குன்னு கல்யாணம் பண்ணேன் மாமா. கல்யாணத்தை முடிச்சு அவனுடைய முதல் ராத்திரில படுத்திருந்தேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன் மாமா. ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. கோனேஷ் கபாய்ஸ் இது கோனேஷ் கபாய்ஸ். என்னடி சத்தம் எங்க இருந்து வருது? இங்கிட்ட அமுக்குறான், இங்க திரும்பிட்டு பறக்கிறேன். மறுபடியும் கோனேஷ் கபாய்ஸ் கோனேஷ் கபாய்ஸ். அடடா, இவன் முடிச்சு அமைக்க எல்லா வகையும் இங்க வர 2 வகை சத்தம் வருது. அதுக்கு எதுல விட்டு அடிக்க போறேன்? சத்தமே கேட்கல ராசா. என்ன மாமா, ஆளுக்கு ஒரு தடவை கழட்டி தர வச்சு அமைச்சுக்கிட்டே திரும்பி எதையே. அதனால போராடம்லாம் பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்கு. நம்ம தோழி பொண்ணை கூப்பிட்டுருவோமா? அடியே தோழி, என்னடா எல்லாம் கரண்டுக்கு முன்னாடி அடிவட்ட காக்கா மாதிரி கிடக்குறிய. வந்து வெதர்ல மிதிச்சு எந்திரிக்கலாம் போல. எந்திரிங்கடா. என்னடா பாடி அங்க வாரா. டேய் மொட்டை, உனக்கு ஒரு வள்ளு இல்லாத போதே நினைச்சேன்டா. என்னடி எங்க போனவள நேரம்? அடியே தோழி, அடியே தோழி தோழி. ஏண்டி எனக்கு பொழைக்க தெரியல. எனக்கு பொழைக்க தெரியாதுடி. உனக்கு பொழக்க தெரியல. பொழக்க தெரியலையா? இல்லடி, எனக்கு பொழைக்க தெரியல. நான் வேணா சொல்லி தரவா? ஐயோ சாமி வேணாப்பா. சரி, இடத்துக்கு தலைவி மாலை அழைக்க வேண்டும். அழைத்து விடுவோம். கூப்பிடுவோமா? என்ன நம்ம அப்பா நம்பிராஜன் மரத்து மேல ஏறி வந்திருக்காரு. அம்மா அம்மா. ஆஹா, உன்
அம்மா. யார் இந்த தேவதை? அம்மா. என்னம்மா? அம்மா. ஆத்தாடி. அம்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா பள்ளியம்மா, இந்த பாட்டை அப்படி பாடக்கூடாதும்மா. யார் இந்த ப்ராப்பர்ட்டி, யார் இந்த ப்ராப்பர்ட்டி. இம்புட்டு உயரத்துல பொம்பளையா? ஏமா சந்தேகமா இருக்கா? ரொம்ப சந்தேகமா இருக்கு எனக்கு. அப்படின்னா உங்க கண்ணை உடனே மூடுங்க. மூடிட்டீங்களா? மூடி விட்டேன். இப்ப திறந்து பாருங்க. என்னடி ஜெபம் பண்ண போறவளா நின்னுக்கிட்டு இருக்க? ரொம்ப நேரமா தண்ணி சத்தம் கேக்குது, எங்கிட்ட இருந்து வருதுனே தெரியும். எங்கிட்ட மழை பெஞ்சு உடைச்சுக்கிட்டு வருதோ. உன் பேர் என்னம்மா? என் பேரு வீரம்மா. என்னம்மா? வீரம்மா. உடம்ப பார்க்கும் போதே தெரியுது. ஆமாம்மா. ஏய், உங்க அப்பா என்ன ஐசா வர பாக்குறவரா? இல்லம்மா, என் புருஷன். கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? ஆமாம்மா. கன்னி பெண்கள் தானே காவலுக்கு போனா? ஏப்பா விடுதாக்கி வாப்ல. என்னம்மா? கன்னி பெண்கள் தானே அப்பா காவலுக்கு போச்சுனாரு. கல்யாணம் ஆன எதுக்கு நீங்க வர்றா? நீங்க நினைக்கிற தப்பு. என்ன தப்பு? கன்னி பெண்கள் தானே கல்யாணம். நாங்க நினைக்கிறது தப்பு, நீ நினைக்கிறது ஏன் தெரியுமா? கல்யாணம் தான் ஆச்சு, ஒண்ணும் ஆகல. கல்யாணம் ஆயிருச்சுனா தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையிலேயே முக்காவாசி வாழ்க்கை முடிஞ்சிருச்சேடி. கல்யாணம் ஆயிருச்சுமா, ஒண்ணுமே ஆகல. ஏய், கல்யாணமே ஆகாத உதவி சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்றது நியாயம். கல்யாணம் ஆயிருச்சு, அப்புறம் கல்யாணம் ஆயிருச்சு ஒண்ணுமே ஆகல. கல்யாணம் ஆகி ஒன்னால இருந்தா அந்த மாதிரி துண்டை கொடுக்கிட்டு தான் தெரியுது. சும்மா எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. உங்க தலைமையில எனக்கு கல்யாணம் நடக்கும். ஏன் தலைமையிலயா? தாங்காது. தலைமையில இல்லம்மா, தலைமையில. ஏன் தலைமையில்? ஆமா. யார் அந்த மாப்பிள்ளை என்று சொல்லடி. ஆனா மாட்டேன். உடனடியாக உனக்கு திருமணம். மாட்டேன்னு சொல்ல கூடாது. சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டீங்களா? மாட்டேன். அந்த மண்ணுல மல்லாக்கப்படுத்து கிடக்குறாருல, கவட்டையை பொளந்துக்கிட்டு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளவு சோகப்படுத்திருக்காரு பாரு. அதுவும் என்ன கோயில் மணி ஓசை மாதிரி அது வாட்டுக்கு ஆடிட்டு கிடக்கு. கொஞ்சம் கையில இழுத்து விடு, பக்கி இழுத்து விடு. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாமா? நீ கல்யாணம் பண்ணிக்கமா. அப்பா சொல்ற மாதிரி எல்லாரும் சேராம சேர்ந்திருக்கான். நீங்க தான் தாலி எடுத்து அவர் கையில கொடுக்கணும். ஏன்? எந்த காலத்துல கட்டுவார் நம்மளுக்கு தெரியும். சும்மா இருடி. அதனால இடத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? இடத்தை வர்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படியா? நீ இங்கே வந்துரு, மரியாதை அவன் உயரத்துக்கு எட்டாது. நீங்க வந்துரு. இடத்தை வர்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏய், இந்த சோழி இங்க வச்சுக்கப்படாத ஐயே. அவ என் உயிர் தோழி. நான் உயிர் எடுக்கிற தோழி. யார் உயிரை கொடுக்கிற தோழிமா? உயிரை கொடுப்பியா? ஆமாமா. எப்படி நீங்க உயிரை கொடுப்பீங்க? எப்படி உயிரை கொடுப்பேன் தெரியுமா? ஏய், அம்மா எச்சரிக்கிறேன் உன்னைய. நானும் உச்சரிக்கிறேம்மா. ஏய், நானும் உச்சரிக்கிறேம்மா. ஏய், எச்சரிக்கிறேன்னு சொல்லணும். நானும் உச்சரிக்கிறேம்மா. ஐயய்ய, நான் உச்சரிக்கிறேன். உங்களை மாதிரியே மூக்கு, உங்களை மாதிரியே வாய். எங்க தங்கமே? அப்படியே திரும்படி. என்னம்மா? அண்ணன் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த குரங்கையும் கவரேஜ் பண்ணுங்க, இவளையும் கவரேஜ் பண்ணுங்க, என்னையும் கவரேஜ் பண்ணுங்க. யார் அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. தவறா நினைக்கிறீங்க. என்ன கவரேஜ் பண்ணா என் மாமாவை கவரேஜ் பண்ணணும். இருடி தங்கம், நீ மட்டும் கவி பக்கத்துல நில்லுவே. அப்படி இல்ல, அது முகம் தெரியற மாதிரி தெரியுடி. இப்ப கவரேஜ் பண்ணுங்க, க்ளோஸ் அப்ல. இதுக்கு வேற நீ எந்திரச்சு பண்றியா? அதே மாதிரி கையி அழகு தேவதைடி. வாடி. ஏய், போது வாடி. ஐயய்ய, போது வாடி. சரி, இடத்த நான் வர்ணிக்கிறேன். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மனமாலை காதலி பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. வாசலிலே
வீரம்மா என்னம்மா வாமா ஏய் ஏமா கோபம் தோலியா கட்டி பிடிக்க நான் மட்டும் கொத்தா வீரம்மா ஏன் வரமா என்னடி இப்படி பண்ற ஏய் இந்தடி உனக்கு என்ன கட்டி பிடிக்கணுமா? ஆமா இந்தாரு இந்த போசமத்தை போய் கட்டி பிடி. சரியா இருக்கு உனக்கு. ஆமா இல்ல என்ன? நீங்க மட்டும் கட்டி பிடிச்சு அண்ணனுமே விளையாடுறீங்க. அதனால என்னைய மட்டும் ஏதோ இப்படி பேசாதடி. நீ இப்படி வருத்தப்பட்டா எங்களுக்கு என்ன பாத்து உங்களுக்கு எப்படி ஏய் என்னடி ஓம்பாட தூக்கிட்டு எப்படி தெரியுது? நீ எருமை மாடு கீழ பாரு. பாத்துட்டேன். ஏய் கீழ விடு. கீழ விட அப்ப முடியாதுமா. ஏய் பாவடை கீழ விடு முதல்ல. பாவடையவா? அப்படி இல்லடி. நீ இப்பதான் புதுசா இங்க வந்திருக்கிற பொண்ணு. இவ சின்ன பிள்ளையில ஐயோ மாமனுக்கு டேஷன் ஓபன் ஆயிருச்சு. இரு மாமா. சொல்லுங்க. பறவைலாம் வந்துருச்சு. ஆமாமா. ஒரே விரட்டு. ஆமாமா. பறவைலாம் போனா பாப்போம். இல்ல. சரி உன் விருப்பத்துக்காக கேட்கும் கடவுளாச்சு உள்ள. வாச கருவேப்பிலையே ஏ மாம பெத்த மல்லிகையே வாச கருவேப்பிலையே ஏ மாம பெத்த மல்லிகையே ஊருக்குள் காத்து ஊசி குதிர போது உள்ளே சுகம் வாச கருவேப்பிலையே ஏ மாம பெத்த மல்லிகையே சின்ன உதவிமா. நீங்க ஆடுறது எனக்கு சரியா தெரியல, ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறா. நான் நடுவுல ஆடுறேன், நீங்க அங்கிட்ட ஆடுங்க, நான் உங்களை பார்த்து ஆடுறேம்மா. ஆமாமா.
அம்மா சூப்பர் சூப்பரா ஆதி வேலைகளை சால தவ முடிவு வர முடியும் அப்படி